அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட். இந்த லாஸ்ட்டாக ஜனவரி 24 நடத்துனாங்க. அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து ரிசல்ட்டை விட்டுருக்காங்க, எப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 51 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணாங்க. சரிங்களா? 16/12/2025 வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 31/12 வந்து அப்ளிகேஷன் எண்டு டேட்டு கொடுத்தாங்க. எக்ஸாம் வந்து ஜனவரி 24 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 3000 போஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க, அது ஃபைனல் ரிசல்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸில் ஒரு 50 போஸ்ட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து பிஇ படித்தவங்களுக்கு வந்து ஒரு 30 போஸ்ட்டும், பிகாம் படித்தவங்களுக்கு ஒரு 9 போஸ்ட்டும், ஆல் எனி டிகிரி ஒரு 2 போஸ்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த 50 போஸ்ட்டுக்கூட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் டேட் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 24 நடந்துச்சு. இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க நீட்டாக. ஸோ 24 எக்ஸாம் நடந்துச்சு. டிஎன்இசி பேங்க் தான் மெயினாக, எல்லாமே டிஎன்இசி பேங்க் தான் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு 1:2 கிட்டத்தட்ட வந்து ஒரு 104 பேருக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பரு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 104 பேருக்கு வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கான். ஸோ மொத்தம் 50 போஸ்ட்டும் போது உங்களுக்கு 1:2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டு வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 23/2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே நடக்குதுன்னா நடேசன் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சென்னையில் நடக்குது. என்ஐசிஎம்னு சொல்லுவாங்க. இந்த மாதாவரம் அங்கே தான் இருக்குது இந்த என்ஐசிஎம். சரி, அண்ணா நகர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து நடத்த போகிறாங்க. ஓகேங்களா? 1:2 23/2 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் ஒரு 2 டேஸில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சிடும். 23/2/2026 1 டே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஓகேவா? இன்டர்வியூ போகும்போது என்னென்னலாம் நீங்கள் எட்டு போகணுன்னா சர்டிஃபிகேட் ஃபார் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் பாருங்கள் அலாங் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் சர்டிஃபிகேட்ஸு சப்போஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து பாருங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சென்டர், கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கு, ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஹெச்எம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸர்வீஸ்மெண்ட், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரிஸு. ஸோ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கூட நீங்கள் கொண்டு போயிடணும். சரிங்களா? இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி ரிசல்ட் தான் உங்களுக்கு விட்டுருக்கான். இந்த 51 போஸ்ட்டுக்கு 104 பேர் உங்களுக்கு விட்டுருக்கான். இந்த 104 பேருக்கு உங்களுக்கு 23/2 வந்து அன்றைக்கி இன்டர்வியூ நடக்கும். எங்கே நடக்கும்னா என்ஐசிஎம்மில் சென்னையில் நடக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா எஸ்ஆர்பியில் வந்து பாஸ் பண்ணுறது உண்மையிலேயே அவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். கட்டாயமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணவும் நல்லதே நடக்கும். சரிங்களா? தேங்க்யூ. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். நன்றி, வணக்கம்.